யூதேயாவின் மலைப்பகுதியில ஒரு சிறிய கற்வீட்டு வாசல்ல மரியாள் நின்னுட்டு இருந்தாங்க. நாசரேத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வார பயணமா வந்திருந்த அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. அவங்க கண்கள் இளமைக்கு மீறிய ஆழமான பாரத்தை சுமந்து வந்துச்சு. மாலையின் மங்கலான ஒளியில அது தெளிவா தெரிஞ்சுது. அந்த வீட்டு கதவை மெதுவா தட்டுறாங்க. அந்த ஒளி மாலையின் மௌனத்தை உடைத்து அந்த பகுதி முழுவதும் எதிரொலிச்சது. கதவு மெல்ல திறந்துச்சு. உள்ள இருந்து ஒரு பெண் வராங்க. அவங்களோட நரைத்த முடி எண்ணெய் விளக்கின் தங்க ஒளியில் மின்ன, முகத்தில் இருந்த முதுமையின் சுருக்கங்கள் பல கதைகளை சொல்லுச்சு. ஆனா மரியாளை பார்த்ததும் அவளது கண்கள் ஆச்சரியத்துடன் விரிவா திறந்துச்சு. அவங்க ஆடையின் மடிப்புகள்ல மறைந்த மென்மையான வளைவு சாத்தியமற்ற ஒரு அதிசயத்தின் அடையாளமா இருந்துச்சு. எலிசபெத்துன்னு மரியாள் மெதுவா கூப்பிடுறாங்க. அந்த குரல் உணர்ச்சிகளின் உச்சியில் நடுநடுங்கிட்டு இருந்தது. மரியாளின் குரல் எலிசபெத்தின் காதுகளுக்குள்ள போனதும் எலிசபெத் தன் வயிறை புடிச்சுக்கிட்டாங்க. அந்த திடீர் உணர்வு எலிசபெத்தை ஒரு கணம் உலுக்கிடுச்சு. உணர்ச்சி வெள்ளத்துல எலிசபெத் மரியாளை பார்த்து, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அப்படின்னு சொன்னாங்க. மரியாள் பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறாங்க. எலிசபெத் என்ன சொல்றாங்க? தேவ தூதர் தனக்கு சொன்னதையோ இல்ல தான் கருவில் வளரும் அசாத்தியமான வாக்குத்தத்தத்தை பற்றியோ தான் ஒரு வார்த்தையும் சொல்லலையே. என் ஆண்டவரின் தாயார் என்று எலிசபெத் கூறியது என்னவா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எலிசபெத்தின் கண்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டு இருந்துச்சு. அது அவளோட ஆடையின் மடிப்புகள்லயும் பார்வையின் ஆழத்திலையும் புதைந்து இருந்துச்சு. என்ன விஷயம் இந்த இரு பெண்களையும் இணைத்தது? பல 100 மைல்களையும் பல ஆண்டுகளையும் தாண்டி இந்த புனிதமான சந்திப்பின் நோக்கம்தான் என்ன? இந்த கணத்தை புரிஞ்சிக்க கிறிஸ்துவுக்கு பின் 1 நூற்றாண்டுல யூதேயா எப்படிப்பட்ட சூழல்ல இருந்துச்சுன்னு தெரியணும். ரோமர்களின் கொடுங்கோல் ஆட்சியில யூதேயா திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருந்த காலம். 400 ஆண்டு காலங்களா எந்த ஒரு தீர்க்கதரிசியின் சத்தமும் இல்லாம இருளின் மௌனத்தில் இருந்த யூதா ஜனங்கள் இப்போ ஒரு மேசியாவுக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வீதிகள்ல ரோமானிய வீரர்களின் காலடி ஓசைகளோ நிலவின் ஒளியில அவர்களோட போர்க்கத்தி மின்னுவதையும் பார்க்கும் பொழுது அது யூதேயாவின் அடிமைத்தனத்தை தான் நினைவுபடுத்துச்சு. அப்ப யூதேயாவின் ராஜாவான ஏரோதும் ரோமர்களின் கைப்பாவையா இருந்தான். தேசத்தின் மூளை முடுக்குலெல்லாம் உளவாளிகளை வச்சுட்டு எந்த யூதர்களும் ரோமானியர்களுக்கு எதிராக எழும்பிடக்கூடாதுன்னு பயத்தை பரப்பிட்டு இருந்தான். செருபாபேல் கட்டின எருசலேமின் 2வது தேவாலயம் யூதர்களுடைய ஒளி விளக்கா இருந்துச்சு. ஆனா அந்த ஆலயத்துல இருந்த சடங்கு சம்பிரதாயங்கள், ஆலயத்துக்கு வெளியே இருந்த ரோமர்களின் அரசியல் ஆதாயமும் தேவாலயத்தை ஒரு இருளின் போர்வையில மூடி வச்சிருந்தது. யூத பெண்களின் மதிப்பு பெரும்பாலும் அவங்க கருவளத்தால் மட்டுமே அளவிடப்பட்டுச்சு. குழந்தைகள் ஆசீர்வாதமாகவும் கர்ப்பமின்மை சாபமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. எலிசபெத் ஆரோனின் ஆசாரிய வம்சத்தை சார்ந்த ஒரு ஆசாரியனின் மனைவி. இந்த அவமானத்தை ரெட்டிப்பா உணர்ந்தாங்க. ஆலயத்திலையும் வீதிகள்லயும் எலிசபெத்தின் காதுகள் கேட்கிற மாதிரி இவ என்ன பாவம் செஞ்சான்னு முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. அவளது கர்ப்பமின்மை தனிப்பட்ட துக்கமாக மட்டுமல்லாம புனித வம்சத்தின் வாரிசு இல்லாதனால அது சமுதாயத்துக்கே அவமானமாகவும் இருந்துச்சு. ஆனா எலிசபெத் தான் விசுவாசத்துல உறுதியா நின்னாங்க. என்ன நடந்தாலும் சரி, உலகம் தன்னை குறை உள்ளவள்னு முத்திர குத்தினாலும் கடவுளின் பிரதான திட்டத்துல முழுமையானவங்களா இருந்தாங்க. எலிசபெத்தின் கணவர் சகரியா அபியாவின் கோத்திரத்தில் வந்த ஆசாரியர். இவர் ஆலய பணிகளில முக்கியமா இருந்ததுனால ஜனங்க கண்கள்ல இருந்து எலிசபெத்தோ மறைந்து இருக்க முடியல. ஒரு நாள் சகரியா பரிசுத்த ஸ்தலத்துல நின்னுட்டு அன்றைக்கு அவரின் பணியான தூபத்தை பற்ற வைத்தார். என்னதான் ஆசாரிய பணிக்கு அர்ப்பணித்திருந்தாலும் குழந்தை இல்லாத திருமண வாழ்க்கை
பெரும் துயரமா மனதின் பாரமா இருந்துச்சு. அப்போ திடீர்னு அங்க குளிர்ந்த காற்று வீசுச்சு. பிரகாசமான ஒளியில தேவதூதன் ஒருவன் தோன்றினான். அவனுடைய ஒளி ஆலய சுவர்களை தங்க நிறமா மாத்துச்சு. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அவன் கர்த்தரின் பார்வையில பெரியவனா இருப்பான். ஜனங்களை ஆண்டவருக்கு நேரா ஆதாயப்படுத்துவான்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் சகரியாவின் மனம் தடுமாறுச்சு. நானும் முதிர்ந்தவன், எலிசபெத்தும் முதிர்ந்தவள், இதெல்லாம் முடியுமான்னு நடுங்குறாரு. இத கேட்ட தேவதூதன், நான் காப்ரியேல், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பவன். நீ என் வார்த்தையை நம்பாததனால் இது நிறைவேறும் நாள் வரை மௌனமாயிருப்பாய்ன்னு சொல்லிட்டு போறாரு. சகரியா தடுமாறி ஆலயத்திலிருந்து வெளியே வராரு. வெளியே இருந்த கூட்டம் ஏதோ தரிசனம் பார்த்திருப்பாரு போலன்னு சொல்லும் பொழுதே சகரியா செய்கையில பேச முயற்சிக்கிறார். அப்பதான் புரிஞ்சது, அவர் வாய் பேச முடியாத அளவுக்கு இப்படி என்ன தரிசனம் பார்த்துட்டாருன்னு எல்லாம் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் மெல்ல கடந்து போச்சு. சகரியாவோட மௌனம், அவரால சொல்லப்படாத ரகசியம் எலிசபெத் மனச குழப்பிட்டு இருந்துச்சு. எலிசபெத் தன் வயிற்றுல ஒரு மென்மையான அசைவை உணர்ந்தாங்க. பட்டாம்பூச்சியோட இறகு மாதிரி அது மென்மையானதா இருந்துச்சு. கைய வச்சு தொட்டு பார்த்ததும் இதயம் வேகமா கனமா துடிச்சுது. முதுமையில இது சாத்தியமாங்கிற சந்தேகத்தோட அந்த உணர்வு நாளுக்கு நாள் வலுவாகி கடைசியில அது கர்ப்பத்தின் உறுதியா மாறுச்சு. கண்கள்ல வடியும் கண்ணீர் குறையல. பிள்ளை இல்லாதவனும் முணுமுணுத்த கிராமத்து பெண்களின் ஏளனமான பார்வை மறைஞ்சு போகுமான்னு ஒரு பக்கம் சந்தோஷம் துளிர்த்தாலோ, இன்னொரு பக்கம் சந்தேகமும் பயமும் கலந்து ஒருவேளை இது மாயையா இருக்குமோன்னு 5 மாசத்துக்கு வெளி உலகத்துக்கே வராம மறைச்சி வச்சிருந்தாங்க. இந்த குழந்தை யாராக இருக்கும்? ஒரு சாதாரண மகனா, இல்ல கடவுளின் திட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பவனான்னு பல கேள்விகளோடு இருந்தாங்க எலிசபெத். இப்படிப்பட்ட சமயத்துலதான் மரியாளோட வருகை எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தைய துள்ள வச்சுது. ஒரு புனித உணர்வு அவங்கள நிரப்புச்சு. கர்த்தர் என் மேல் கருணை காட்டியிருக்கிறார்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் அவமானமா இருந்த காரியங்கள் எல்லாம் இப்போ தெய்வீக திட்டத்தின் பகுதியா இருப்பதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த குழந்தை யூதேயாவோட கடுமையான மரபுகளையும் ரோம சாம்ராஜ்யத்தின் இரும்பு பிடியையும் உடைக்குமாங்கிற அளவுக்கு மனதுக்குள்ள வித்தியாசமான எண்ணங்களோட ஆரம்பிச்சுது. மரியாளை பார்த்து மென்மையா புன்னகைக்கிறாங்க. இருவரின் இதயத்திலையும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இன்னொரு பக்கம் பயமும் நிரம்பி இருந்தது. உண்மை இன்னும் முழுமையா தெரியல, ஆனா ஒரு பெரிய திட்டத்தின் விதை முளைச்சுது. எலிசபெத்தோட வயிறு கனமா அந்த சின்ன கருவோட பாரத்தை சுமந்துச்சு. இவ்வளோ வயசுல குழந்தையா? இது கர்த்தரின் செயலா இல்ல வேற ஏதாதான்னு சமுதாயத்துல பேசுறவங்களோட கிசுகிசுப்புகள் எலிசபெத்தோட காதுல விழுந்துச்சு. இந்த வேதனையின் மத்தியில பிரசவ வழியில எலிசபெத் அவங்க விசுவாசம்தான் தாங்குச்சிங்க. ஒரு ஆரோக்கியமான ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தையின் கனத்த அழுகை 400 ஆண்டுகளா காத்திருந்த மௌனத்தை உடைக்கும் அதிகாரம் மிகுந்ததா இருந்துச்சு. 8வது நாள் பெயர் சூட்டும் நேரத்துல ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க வழக்கப்படி தந்தையோட பெயரை தான் வைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா எலிசபெத் உறுதியா சொல்றாங்க, இல்ல, அவன் பெயர் யோவான். என்ன யோவானா? இது உங்க குடும்ப பெயர் இல்லையேன்னு அங்க இருந்தவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க அப்பா கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்கலான்னு போனப்பதான் சகரியாவும் ஒரு பலகையை எடுத்து ஒரு பெயரை எழுதுறாரு. அதுவும் யோவான்னு பார்த்ததும் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தோடு கூட இவ்வளோ நாளா வாய் பேச முடியாம இருந்த சகரியாவின் குரல் இப்போ உணர்ச்சி வெள்ளத்துல பொங்கி கர்த்தரை புகழறாரு. இந்த செய்தி யூதேயா முழுவதும் பரவுது. யோவான் என்கிற பெயரின் அர்த்தம் கர்த்தர் கருணை காட்டுவார். இந்த யோவான் தான் மகன் மட்டும் இல்ல, அவர் ரோமர்களின் இரும்பு கரங்களை அடக்கி சவால் விடவும்
இஸ்ரவேல் ஜனங்களின் இதயங்களை மனம் மாற்றுவதற்காக அழைக்கவும், மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தவர்களின் நம்பிக்கைக்கு முதல் அடி எடுத்து வைத்து வனாந்திரத்திலே வழியை ஆயத்தம் செய்ய போகிறவன் என்று எலிசபெத்துக்கு அப்போதைக்கு முழுமையா புரியல. எலிசபெத்தின் கதை வெறும் பிறப்பை பற்றியது அல்ல, அது நம்பிக்கையை பற்றியது. சந்தேகத்தின் இருளில் ஒளிர்ந்த ஒரு தீ, அது துணிவை பற்றியது. சமுதாயத்தின் கடுமையான பார்வைகளை எதிர்த்து நின்ற ஒரு பெண்ணின் வலிமையான சகாப்தம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவளது பொறுமையும் விசுவாசமும் இதை உண்மையாக்கியது. பிள்ளை இல்லாதவள் என்கிற அவமானத்தின் நிழல்களை உடைத்து ஒரு தீர்க்கதரிசியை, அதுவும் மெஸ்ஸியாவுக்கே வழியை ஆயத்தப்படுத்தும் ஊழியக்காரனை பெற்றெடுத்தாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிழல்கள் உங்களோடு கூட ஒட்டிக்கிட்டு பயமுறுத்திட்டு துரத்திக்கிட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளும் அவமானத்தின் பாரத்தை சுமந்து சுமந்து தாங்க முடியாத வேதனையில இருக்கீங்களா? எதிர்பார்ப்புகளோட சங்கிலிகளை உடைச்சிட்டு உங்க சொந்த பாதையை செதுக்க போதுமான தைரியம் உங்களுக்கு இருக்கா? எலிசபெத்தை போல உங்க போராட்டங்களுக்கு பின்னாடி நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயம் காத்திருக்கும். உங்க அசைக்க முடியாத விசுவாசத்தின் மூலம் அந்த அற்புதம் உறுதியாக போகுது. எலிசபெத்தின் இந்த வார்த்தைகளை நாமும் சொல்ல ரொம்ப நாள் ஆக போறதில்ல. மக்களுக்குள்ளே எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளிலே இவ்வாறு செய்தருளினார்.